Dinamalar Cricket Festival presented by SPR India High Living. போட்ட திட்டங்கள் கைகூடும் நாள் வந்ததுன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வாசஸ் ஜிடினே சொல்லலாம். யாப்பா இந்த வெயில் காலத்துல இப்படி ஒரு ஜர்க்கினை போட்டு அருமையா ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஜோசியை சொல்றியாப்பா ஐபிஎல் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேக்யூ சொல்லிக்கிறேன். அப்படி என்ன நீ சொன்ன, அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ரீ மேட்ச் வீடியோ ஒன்று சொல்லியிருப்போம். அதுல வந்து நாங்க சொன்ன எல்லா ப்ரொடிக்ஷனும் கரெக்டா நடந்தது. அப்படி அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா கூட ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இந்த வீடியோ கடைசியில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சொல்லணுன்றத சொல்றோம். வாங்க வீடியோ கொடுப்போம். வணக்கம் ஐடியன் மக்களே, தினமலர் கிரிக்கெட் திருவிழா பிரசன்டட் பை SPR சிட்டி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட லாஸ்ட் மேட்ச் இந்த சீசன்ல எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்தது. டேபிள் டாப்ல இருக்கிறவங்க கூட மோதுறாங்க, டேபிள் கடைசி இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரிலாம் மேட்ச் ஆரம்பிச்சு. ஸோ டாஸ் வின் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் செலக்ட் பண்ணார் தோனி. ஸோ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேவும் டெவான் கான்வேவும் செம பெர்ஃபார்மன்ஸ் போய் மாத்ரே நீதான்ப்பா எங்க காயத்தெல்லாம் இந்த சீசன்ல ஆத்ரே அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்வா வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஃபுல்லா சமயா பண்ணிட்டு இருந்தார் அவர் ஆடின மேட்சஸ்லாம். இந்த மேட்சிங் கூட சேர்த்துக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பா செகண்ட் ஓவர்லாம் 28 ரன் மனுஷன் தனியால இருந்து அடிக்கிற அப்படி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா 30+ ரன்ஸ் அடிச்சாரு 17 பால்ஸுக்கு. ஸோ அவர் அவுட் ஆகிட்டு போக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டேல் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுத்துறாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவரு ஒரு 37 ஒரு 19 பாலுக்கு அப்படின்ற அளவுக்கு வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அவரு வந்து பார்த்தீங்கன்னா போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிவம் தூபே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 பாலுக்கு 17 ரன் அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னால இவ்வளவு தாங்க முடியும் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பிரீவிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாரும் வந்துகிட்டே இருக்காங்க. கான்வே என்னாச்சுன்னா கான்வே பந்தோபஸ்து போட்ட மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமையா ஆடினாரு. 50+ ரன்ஸ் 35 பால்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முதலே ஆடி இருந்தீங்கன்னா நம்ம டேபிள்ல இப்படி இருந்திருப்போம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்ற அளவுக்கு வந்து சூப்பரா ஆடினாங்கன்னே சொல்லலாம். அவருக்கு சப்போர்ட் பண்ணும் போதுமா எல்லாம் கிடையாது, அவர் ஸ்டைல்லே ஆடினார்னே சொல்லலாம். பிரீவிஸ் சேம ஃபாஸ்டஸ்ட் 50 19 பால்லாம் வந்து பாத்தீங்கன்னா 50 அடிக்கிறேன் பாக்குறீ அப்படின்ற மாதிரி செமையா அடிச்சாரு. கன்சிக்யூட்டிவ் 6 எல்லாம் வேற வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணாங்க. செமையா இருந்தது இந்த மேட்ச் பாக்குறதுக்கேன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கான்வே அவுட் ஆயிட்ட பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா நான் ஒரு 21 ரன் அடிக்கிறேன் 18 பாலுக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடிச்சுட்டு போக 20 ஓவர் முடிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 230 ரன் அடிக்கிறாங்க சிஎஸ்கே. எப்பா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பா என்னப்பா கடைசி மேட்ச்ல போய் வந்து இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம வந்து முதல்ல இருந்தே இந்த டீமை கரெக்டா கட்டமைச்சு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் டாப் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தது வந்து பாத்தீங்கன்னா செமையா இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங்ல இருந்தது. ஸோ வந்து அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலிங்ல இருக்குமான்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஏகே ஆன் ஃபயர் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிரைம் ஃபார்ம்ல இருக்கிற பேட்ஸ்மேன்லாம் அசால்ட்டா தூக்கி விடுறேன் பாக்குறியா அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமோஜ் வந்து செமையா போலிங் போட்டாருன்னே சொல்லலாம். கில்ல 13 ரன்னுக்கு போங்க, ஜாஸ் பட்லர் 5 ரன்னுக்கு போங்க அப்படின்ற மாதிரி வந்து ஈஸியா விக்கெட் எடுத்து விட்டாங்க. ரூத்தர் ஃபோர்ட்லாம் டக் அவுட்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கலி அகமதா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து ஜடேஜாவை கொடுத்தாங்க 7 ரன் தான் கன்சிடர் பண்ணா. சூப்பர்வா வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேவையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணி ஒரு 30 ரன்னுக்கு 3 விக்கெட்லாம் கொண்டு வரோம் பாக்குறீங்களா அப்படின்ற அளவுக்கு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பவர் பிளேல இருந்து சாய் சுதர்ஷனும் நம்ம ஒரு பையன் ஷாருக் கானும் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் சின்னதா பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பார்ட்னர்ஷிப்பா எங்க கூட லாஸ்ட் மேட்ச் அதெல்லாம் பில்ட் பண்ண விட மாட்டேன்றது 2 பேரையும் சுக்குநூறா உடச்சிட்டாங்க. சாய் சுதர்ஷன் வந்து 40+ ரன்ஸுக்கு வந்து முடிச்சு விட்டாங்க. அவர் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட். அதுக்கப்புறம் யாரையுமே வந்து பெருசா ஜொலிக்க விடலன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டைட் போலிங் 100 ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா விக்கெட்டுகள் நிறைய எடுத்து 3 விக்கெட் கிட்ட எடுத்து வந்து பர்பிள் கேப் ஓடுறவர்லாம் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு செம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா 83 ரன் வித்தியாசத்துல அபார வெற்றி பெறுறாங்க வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேனே சொல்லலாம். ஆல் அவுட்லாம் பண்ணி விடுறீங்களேப்பா டேபிள் டாப்ல இருக்கிறவங்களே அப்படின்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்பான பர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் ஃபீல்டிங்லையும் சரி, போலிங்லையும் சரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங்லையும் சரி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே செமையாது. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீசன் ஸ்டார்டிங்ல பண்ணிருக்கணும். ஓகே, நோ இஷ்யூஸ். அடுத்த சீசனுக்காக அடித்தளத்தை வந்து போட்டிருக்கீங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏப்பா இதுல நீ என்ன சொன்ன, அதெல்லாம் என்னென்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா சிஎஸ்கே தான் ஜெயிக்கும்னு சொன்னேன். ஈவன் தோ ஜிடி வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய மைனஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்தாலும் இன்னைக்கு மேட்ச் சிஎஸ்கே தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு அதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ரிவ் பட்டேல் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு, அவர்கிட்ட இருந்து டீசென்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வரும்னு அதே மாதிரி வந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா
டெஃபினெட்லி நாட் சொல்லுவாருன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி நாட் சொல்லியிருக்கேன். ரிட்டையர்மெண்ட்டை நீங்கள் 2021 கேட்டுட்டு தான் இருக்கீங்க. அதுக்கெல்லாம் நான் ரிட்டையர் ஆக முடியுமா? எனக்கு தோணணும், மேனேஜ்மெண்ட்டுக்கு தோணணும், அப்போ தான் நான் ரிட்டையர் ஆவேன் அப்படின்ற மாதிரி அப்படியே பளிச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நோ ரிட்டையர்மெண்ட், இன்னும் பல சீசன்கள் ஆடுவார் தோனின்றதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்பா சொல்லிட்டு போயிட்டாரு. அதையும் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கரெக்டாக நடந்தது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேன்ஸோட வேண்டுதல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா எப்படி இருந்ததுன்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தினமலரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது தினமலர் கிரிக்கெட் த்ரோலா கமிட்டியா. நன்றி, வணக்கம். Dinamalar Cricket Festival presented by SPR India High Living.